இந்த மாதம் கர்த்தர் நமக்குன்னு கொடுத்த வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 28:20. நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம வந்து இஃப் யூ ஆர் அ ஃபெய்த்ஃபுல் பர்சன் யூ வில் பி ரிச்லி ரிவார்டட், யூ வில் பி பிளஸ்டு, ஹல்லேலூயா, அபண்டன்ட்லி. நீங்கள் வந்து நிறைவான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா யூ ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் டு த லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். ஸோ கர்த்தருக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும், நம்ம சக ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, ரிலேட்டிவ்ஸ் எல்லா டைம்லேயும் எல்லாருக்கும் நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ரொம்ப உண்மையாக இருக்காத, ரொம்ப நல்லவனாக இருக்காதெல்லாம் உலகத்தில் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் நல்லவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம், உண்மையுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு ரிவார்டு எப்படி என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, ஹல்லேலூயா. நம்மளுக்கு வந்து நல்லவனாக இருந்து கெட்ட பேர் கிடைச்சாலும் பரவாயில்ல, பரலோகத்தில் நமக்கு ரிவார்டு உண்டு, ஹல்லேலூயா. பரலோகத்தில் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தர் நன்மை செய்வார். நிச்சயமாக நல்லவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டார், நீதிமான்களை ஆண்டவர் கைவிட மாட்டார், நல்லதை நினைக்கிறவங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த வசனம் வந்து நம்ம யூஸ்வலாக அந்த பண்ணுற அந்த பிரசங்கத்துக்கும் கரெக்டாக இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வந்து லிவ் லைக் ஜீசஸ் அப்படி சொல்லி அந்த பிரசங்கம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இயேசு கிறிஸ்து போல் அந்த பூமியில் வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை பின்பற்றுகிற நாம் அவர் நடந்தபடியே நாம் வந்து என்ன பண்ணணும், நடக்கணும். அவர் எப்படி நடந்தார், 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அது வந்து இருக்கிறது. அவரை பின்பற்றுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஹல்லேலூயா. we should walk like Jesus did, as Jesus did. இயேசு எப்படி நடந்தாரோ அதே போல், இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் இந்த பூமியில் நம்ம வாழ வேண்டும். அதுக்கான காரியங்களை தான் நம்ம வந்து தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் எப்படி வாழ்ந்தார், ஒரு 10 காரியம் வந்து சொன்னேன். ஸோ அதில் வந்து நம்ம 2 காரியத்தை தான் பார்த்துருக்குறோம். முதலாவது டிசன்மெண்ட்டோட வாழணும், பகுத்தறிவோட எதை செஞ்சாலும் யோசித்து நல்லா ஆராய்ந்து பார்த்து செய்கிறவர்களாக வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். ஸோ அப்படி வந்து வாழணும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் வந்து என்ன பண்ணார், வாழ்ந்தார். எல்லாம் சோதித்து பார்த்து எது சரி, எது தவறு, எது உண்மை, எது பொய் அப்படின்னு சொல்லி நல்லா சோதித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து தான் யார் எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் சரியான பதில்களை ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், நல்லா ஆராய்ந்து பார்த்து இந்த பதில் தான் சரியாக இருக்கும் அப்படி சொல்லி அப்படி பதில்களை ஆண்டவர் வந்து கொடுத்தாரு. ஸோ நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறது, ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணுறது, ஒருத்தருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது எல்லாம் டீசெண்டாக வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். இயேசு கிறிஸ்து இருந்தால் அவர் எப்படி ரிப்ளை பண்ணியிருப்பார், இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பார், அப்படி வந்து நம்ம வந்து பதில் கொடுக்குறவர்களாக இருக்கணும். அதுக்கு தான் டிசன்மெண்ட்டு ரொம்ப முக்கியம், ஞானம் ரொம்ப முக்கியம். ஸோ ஞானம் உள்ளவர்களாக, பகுத்தறிவு உள்ளவர்களாக நம்ம வந்து வாழணும். 2வது நம்ம பார்த்தது ஹியூமிலிட்டி. ஸோ இயேசு கிறிஸ்துவோட ஹியூமிலிட்டியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அவர் ரொம்ப தாழ்மை உள்ளவராக இருந்தார், ரொம்ப பணி உள்ளவராக அவர் இருந்தார். சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினவராக இருந்தார். அதுபோல் அவர் இந்த உலகத்தையே படைத்த தெய்வமாக இருந்தாலும் மனித அவதாரம் எடுத்தார். இந்த மனிதனாக வந்ததுக்கப்புறமும் அவர் ரொம்ப தாழ்மையாக வாழ்ந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நான் தெய்வம், நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வந்து மிரட்டலை வைக்கலை, யாருக்கும் சாபத்தெல்லாம் வந்து என்ன பண்ணல, போடலை. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்வீட்டாக நடந்து கொண்டார். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து என்னென்ன அந்த ஹியூமிலிட்டியோடு நம்மளும் இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம் ஒரு காரியம் இல்லை, 2 காரியம், முடிஞ்சால் 2 காரியம் பார்க்கலாம். ஒன்று வந்து இன்டெகிரிட்டியோடு நம்ம வந்து என்ன பண்ணணும், வாழணும். ஸோ ஃபஸ்ட்டு டிசன்மெண்ட்டு, செகண்டு ஹியூமிலிட்டி, 3வது இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டியோடு நம்ம வந்து என்ன பண்ணணும், வாழணும். இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு வசனத்தை வாசிப்போமா, லூக்கா 11வது அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 11:36 வாசிங்க. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. உன் சரீரம் ஒரு புறத்தில் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாக இருந்தால், அந்த முழுவதும் அப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல, அதுதான் இன்டெகிரிட்டி. முழுவதும் வெளிச்சமாக இருக்கணும். ஒரு பக்கம் அவர் மோசமானவர், ஒரு பக்கம்
ரொம்ப சாஃப்டானவர், ரொம்ப மென்மையானவர். ஒரு பக்கம் ஃப்ராடு, ஒரு பக்கம் ஹானஸ்ட்டு. அப்படிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஃப்ராடாக இருந்தால் முழுசும் ஃப்ராடாக இருந்துடணும், ஆனஸ்ட்டாக இருந்தால் முழுசும் ஆனஸ்ட்டாக இருக்கணும். ஒரு பக்கம் வேறு மாதிரி பேசுகிறது, இன்னொரு பக்கம் வேறு மாதிரி பேசுகிறது, அது மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. அதான் வந்து இன்டெகிரிட்டி. முழுவதும் ஒன்றா இருக்கணும். முழுவதும் வெளிச்சமாக இருந்தால் முழுவதும் வெளிச்சமாக இருக்கணும், முழுவதும் இருளாக இருந்தால் முழுவதும் இருளாயிடணும். ஸோ அதுதான் வந்து இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டிங்கிறப்ப முழுவதும் வெளிச்சமாக இருக்கிறது தான் இன்டெகிரிட்டி. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்த ஒரு சின்ன இருள் கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஒரு புறத்திலும் இருள் அடைந்துடாமல் முழுவதும் வெளிச்சமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கறது போல் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, அவன் வீட்டில் டேபிள் ஃபேனை வந்து வைக்கிறதுக்கும் சீலிங் ஃபேன் போடுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. சீலிங் ஃபேன் போட்டால் அந்த ரூம் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணும், காற்று கிடைக்கும். ஆனால் டேபிள் ஃபேனை வைங்களேன், ஒரு மூளைக்கு மட்டும்தான் அடிக்கும். ஒரு பக்கம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, சுற்றில் விட்டாலும் இந்த பக்கம் சுற்றுறப்ப அந்த பக்கம் காற்று கிடைக்காது, இந்த பக்கம் சுற்றுறப்ப அந்த பக்கம் காற்று கிடையாது. ஆனால் சீலிங் ஃபேனு அந்த ரூம் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணும், காற்று கொடுக்கும். ஸோ நம்ம எல்லோரும் சீலிங் ஃபேன் மாதிரி இருக்கணும். நம்ம டேபிள் ஃபேன் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் மட்டும் நல்லவன், இன்னொரு பக்கம் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு நம்ம வந்து இருக்கக்கூடாது. சீலிங் ஃபேன் மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. முழுவதும் வெளிச்சம், முழுவதும் இவர் இப்படி தான் அப்படின்னு வந்து சொல்லணும். இவர் வந்து நேர்மை, வாய்மை, உண்மை, இந்த 3 மையும் கடைபிடிக்கிறவர் அப்படின்ன மாதிரி மக்களை வந்து நம்மளை பார்க்கும்போது சொல்லலாம். அது மாதிரி வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். எப்படி இருக்கணுமா, நேர்மை, உண்மை, வாய்மை. ஸோ இன்டெகிரிட்டினாலே இப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நேர்மை, உண்மை, வாய்மை, ஹானஸ்டி அப்படிங்கிறது தான் இன்டெகிரிட்டிக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் உண்மை வந்து இன்டெகிரிட்டியில் ஒரு பார்ட்டு தான், சரிங்களா? இன்டெகிரிட்டியில் வந்து உண்மை அப்படிங்கிறது ஒரு பகுதி தான். இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது முழுவதும் அப்படின்னு அர்த்தம். முழுமையும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் இன்டெகிரிட்டி. ஸோ அப்போ வந்து இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தை எந்த வார்த்தையில், அதோட மூல வார்த்தை வந்து என்னென்னா இன்டெக்ரல். இன்டெக்ரல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தை வருது. ஸோ இன்டெக்ரல் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஹோல்னஸ்ன்னு அர்த்தம், ஆல் டுகெதர்னு அர்த்தம். ஹோல்னஸ் அப்படின்னா முழுமையான அப்படின்னு அர்த்தம். ஹோல்னஸ்னால் என்ன அர்த்தம், முழுமையான அர்த்தம். ஹோல். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சொன்னார், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படி சொன்னார். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன் முழுமை அடைய வந்தேன் அப்படி சொல்கிறார். பரிபூரணப்பட வந்தேன்னா முழுமை அடைய வந்தேன். ஸோ அதுதான் ஹோல்னஸ். நம்முடைய ஜீவன் முழுமை அடைவதற்கு இயேசு கிறிஸ்துவோட நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இன்டெக்ரல், முழுமை, முழுவதும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒரே மாதிரி இருக்கணும். கிறிஸ்துவுக்கு கமிட்டடாக இருந்தால் ஃபுல்லாக கிறிஸ்துவுக்கு கமிட்டடாக வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். இதயத்தில் ஒரு பக்கம் வேற ஒரு ஆளுக்கு, இந்த பக்கம் இன்னொரு ஆளுக்கு, கொஞ்சம் போல் ஒரு பார்ட்டி இயேசுவுக்கு அப்படின்னு வந்து என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கூடாது. அது வந்து ஹோல்னஸை, முழுமையை வந்து என்ன பண்ணாது, பரிபூரணத்தை அது வந்து குறிக்காது. முழுவதுமாக இயேசுவுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஸோ முழுவதுமாக நம்ம ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அதுதான் வந்து இன்டெகிரிட்டி. மேக்ஸ், யாரெல்லாம் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு? சதீஷ் இருக்கான். வேறு இங்கே கேர்ள்ஸில் யாரும் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? ஓகே. ஸோ மேக்ஸில் வந்து சதீஷ், மேக்ஸில் வந்து இன்டீஜர்னால் என்னப்பா? இன்டீஜர்னால் ஹோல் நம்பர். அதான் ஹோல் நம்பர் வந்து என்னது, முழு எண் அப்படி சொல்லுவோம். இன்டீஜர்னால் வந்து என்னது, முழு எண், ஹோல் நம்பர். இன்டீஜர் இஸ் அ ஹோல் நம்பர். ஒன் கம்ப்ளீட் யூனிட் தான் வந்து என்னது, இன்டீஜர். இப்போ 1.5ன்னு போட்டிங்கன்னா அது வந்து என்னது கிடையாது, இன்டீஜர் கிடையாது. 1/2ன்னு போட்டிங்கனாலும் அது வந்து என்ன கிடையாது, இன்டீஜர் கிடையாது. 0 அப்படிங்கிறது இன்டீஜர், 1 அப்படிங்கிறது
இன்டீஜர். 2 அப்படிங்கிறது இன்டீஜர், முழு எண். அதை பிரிக்கிறதெல்லாம் கிடையாது. 1.5, அரை, கால், முக்கால் அப்படின்லாம் பிரிச்சிட்டிங்கன்னா, இல்லை ஸ்கொயர் ரூட் போட்டிங்கனாலும் அது வந்து இன்டீஜர் கிடையாது. ஸ்கொயர் ரூட் போட்டு 2, ஸ்கொயர் ரூட் போட்டு 3ன்னு போட்டிங்கனாலும் அது வந்து எது கிடையாது, அது இன்டீஜர் கிடையாது. அப்போ இன்டீஜர்னால் வந்து என்னது, ஹோல் நம்பர், முழுமையான எண், ஒரே யூனிட்டாக இருக்கிற ஒரு எண். 1னா 1 வந்து என்ன பண்ணணும், நம்ம இருக்கணும். 2னா 2 இருக்கணும். 2.5 இருக்கக்கூடாது, 2/4 இருக்கக்கூடாது, 2/2 வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து இருக்கணும். 2னா 2 தான், ஒரே நம்பராக வந்து ஹோல் யூனிட்டாக, கம்ப்ளீட் யூனிட்டாக இருக்கிறது. ஸோ மேக்ஸ்லேருந்து உதாரணம் சொன்னால் அப்படி வந்து சொல்லலாம். அதுதான் வந்து என்னது, இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெகிரேட்டட் லைஃப் ரெப்ரசன்ட்ஸ் ஹோல்னஸ். இன்டெகிரேட்டட் லைஃப் நான் வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா, அப்போ ஒரு ஹோல் லைஃப், ஒரு முழுமையான ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஐ எம் லிவிங் அன் இன்டெகிரேட்டட் லைஃப் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, சும்மா போய் கதை விடக்கூடாது. நீங்கள் முழுமையான பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா தான் ஐ எம் லிவிங் அன் இன்டெகிரேட்டட் லைஃப் அப்படின்னு வந்து என்ன பண்ணணும், சொல்லணும். சும்மா சாதாரணமாக அறகுறையான ஒரு வாழ்க்கை, இந்த பக்கம் வேறு மாதிரி அந்த பக்கம் வேறு மாதிரி வாழ்ந்துட்டு இன்டெகிரேட்டட் லைஃப் அது கிடையாது. ஸோ இன்டெகிரேட்டட் லைஃப் ரெப்ரசன்ட் ஹோல்னஸ். இட்ஸ் த ஆப்போசிட் ஆஃப் அ கம்பார்ட்மெண்டலைஸ்டு லைஃப். அதுக்கு ட்ரெயின், அந்த பெட்டிகளை வச்சு உதாரணம் சொல்லலாம். கம்பார்ட்மெண்ட், ட்ரெயினில் வந்து எப்படி இருக்கும், நிறையா கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். பஸ்ஸில் ஒரே கம்பார்ட்மெண்ட்டு தான் பஸ்ஸு, ஆனால் ட்ரெயினுக்கு ஏகப்பட்ட கம்பார்ட்மெண்ட்டு இருக்குது. அப்புறம் ஒரு பெட்டிக்குள்ளேயும் நிறையா கம்பார்ட்மெண்ட் மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, பாட்டு பாட்டாக பிரித்தும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயின் மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடாது, பஸ்ஸு மாதிரி இருக்கணும். சரிங்களா? ட்ரெயின் வந்து அங்கே முன்னால் ஏதாச்சும் தீ பிடிச்சி எரிஞ்சால் அங்கே ஒன்றுமே வந்து என்ன பண்ணாது, பின்னால் இருக்கவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அங்கே தடம் கூட புரண்டிருக்கும், ஆனால் பின்னால் இருக்கவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு அது என்ன பண்ணுதுன்னே எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுறேன்னே எனக்கே தெரியாது, ஏதோ போகுது ஏதோ வாழ்கிறேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணக்கூடாது. ஆனால் இன்னொரு பார்ட்டு, நான் ஞாயிற்றுக்கிழமை தூரம் சர்ச்சுக்கு போயிடுவேன், ஆண்டோடைய வார்த்தையை கேட்பேன், ஜெபம் பண்ணுவேன், பைபிள் ரீட் பண்ணுவேன், அது இன்னொரு பார்ட்டு. ஆனால் அந்த பார்ட்டு அது வித்தியாசமான வேற ஒரு மனிதன், இது வேறு மனிதன் அப்படின்னு வந்து என்ன பண்ணக்கூடாது. அந்த கம்பார்ட்மெண்டலைஸ்டு லைஃப் நம்ம வந்து வாழக்கூடாது. இன்டெகிரேட்டட் லைஃபு நம்ம வந்து வாழணும், ஒரே மாதிரியான மனிதர்களாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பின்பற்றின அந்த வேல்யூஸ், அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதை அவருடைய குணாதிசயங்கள், அவர் பின்பற்றின நடத்தைகள், நன்னெறிகள், அதை பின்பற்றி நடக்கிறவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். ஸோ இன்டெகிரிட்டி அப்படின்னா யூ டோன்ட் ஆக்ட் டிஃப்ரெண்ட்லி. நீங்கள் வித்தியாசமாக வந்து என்ன பண்ண மாட்டீங்க, செயல்பட மாட்டீங்க, ஒரே மாதிரி தான் செயல்படுவீங்க. அதுக்கு ஒரு உதாரணம், சில பேர் சர்ச்சில் வந்து ஏஞ்சல்ஸாக இருப்பாங்க, வீட்டுக்கு போனால் டெவிலாக மாறிடுவாங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டு, யூ ஆர் ஆக்டிங் டிஃப்ரெண்ட்லி. நீங்கள் வித்தியாசமாக வந்து என்ன பண்ணுறீங்க, ஆக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஆக்ட் பண்ணக்கூடாது. அது இன்டெகிரிட்டி கிடையாது. அது முழுமையான ஒரு வாழ்க்கை, பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழுகிறதுக்கு அர்த்தம் கிடையாது. முழுமையான வாழ்க்கை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், வாழணும். இயேசு கிறிஸ்து அப்படி வாழ்ந்தாரா? இயேசு கிறிஸ்துவோட லைஃப்பை எடுத்து பாருங்கள். அவர் ஒரு பக்கம் வேறு மாதிரி எல்லாத்தையும் திட்டுகிறவராக, அடிக்கிறவராக, உதைக்கிறவராக அப்படி இருந்து, இன்னொரு பக்கம் ரொம்ப மென்மையானவராக அப்படி இருந்தார். முழுமையாக ஒரே மாதிரி தான். அங்கே ஒரு துன்மார்க்கன் தப்பு செஞ்சாலும் அதை திட்டுவார், இங்கே சீசன் தப்பு செஞ்சாலும் என்ன பண்ணுவார், திட்டுவார். தப்பு செய்கிறவர்களை கண்டிப்பார், அவ்வளோதான். அதுதான் முழுமையான. நல்லது செய்கிறவங்கள பாராட்டுவார், அவ்வளோதான். சரிங்களா? அதான் வந்து முழுமையான ஒரு. தப்பு செஞ்சாலும் கண்டுக்காமல் இருக்கிறது, நல்லது செஞ்சாலும் நல்லது செஞ்சால் மட்டும் பாராட்டுறது, அப்படின்னா வந்து நீங்கள் முழுமையான லைஃப் வாழணும். தப்புனா தப்பு, சரினா அதை பாராட்டுக்கிறது. அந்த மாதிரி வந்து நம்முடைய இயேசு கிறிஸ்து போல் நம்ம வந்து அங்கே வேறு மாதிரி இங்கே வேறு மாதிரி வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து சர்ச்சு நல்ல ஒரு உதாரணம். சர்ச்சில் வந்து எல்லோரும் பிரைஸ்லா பிரதர், பிரைஸ்லா சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அவனு. ஆனால் அங்கே வெளியில் போனதுக்கப்புறம் அவன்லாம் இருக்கானே மோசமானவன், எப்படிலாம் ஸ்டேட்டஸ் போடுவான் தெரியுமா, வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எப்படி ஸ்டேட்டஸ் எப்படி கிளின்னு கிழிப்பான். ஆனால் நம்மகிட்ட வந்து என்ன பிரைஸ்லா பிரதர், நல்லா இருக்கீங்களா, அப்படி இப்படி அப்படின்ட்டு நம்மள்கிட்ட நல்லா பேசுவோம். ஆனால் அங்கே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தா தான் தெரியும்.
ஸோ அப்போ வீட்டில் வேறு மாதிரி, சர்ச்சில் வேறு மாதிரி, அப்புறம் வந்துட்டு ஒர்க் பிளேஸில் வேறு மாதிரி, நீங்கள் படிக்கிற பிளேஸை வச்சுக்கலாம், கிளாஸ் ரூமில் வேறு மாதிரி, ஹாஸ்டலில் வேறு மாதிரி, வீட்டுக்கு போனீங்கன்னா வேறு மாதிரி, அது மாதிரிலாம் வந்து நம்மளை ஒரே மாதிரி இருக்க நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அப்போ வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வேறு மாதிரி இருப்பாங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் வேறு மாதிரி. அது வந்து ஒரு ஃபில்டர்டு லைஃப், எல்லாம் ஃபில்டரை போட்டு நீங்கள் வந்து கருப்பாக இருந்தாலும் அவங்கள வந்து அப்படியே அழகாக வெள்ளையாக வந்து மாற்றி காமிச்சிக்கலாம். இப்போ ஏஐலாம் வந்துருச்சு, அவங்கள சூப்பரான பர்சனாலிட்டியாக என்ன பண்ணிடும், மாற்றி காமிச்சிடும். ஸோ சோசியல் மீடியாவில் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே வித்தியாசமாக ஆக்ட் பண்ணுவாங்க, ரியல் லைஃப்பில் வித்தியாசமாக ஆக்ட் பண்ணுவாங்க. அது இன்டெகிரிட்டியே கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளணும். உங்களோட வேல்யூஸ் வந்து மாறவே கூடாது, உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, உங்களோட குணாதிசயம் மாறக்கூடாது. நீங்கள் நேர்மையை கடைப்பிடிக்கிறவர்கள், உண்மையை பேசுகிறவங்க அப்படின்னா எங்கே போனாலும் உண்மையை தான் பேசணும், எங்கே போனாலும் நேர்மையாக தான் வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்துவோட குணாதிசயம். அப்படி தான் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இருக்கணும். சில பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவ நண்பர் தான், அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பாலிட்டிக்ஸு இது மாதிரிலாம் நிறையா என்ன நடந்தாலும் வந்து வைக்கிறத வந்து என்னென்னா பயங்கரமாக திட்டி வைப்பார். அவர் என்னடா இவர்களுக்கு ஒரு கிறிஸ்தவரா அப்படின்னு. ஏன்னா நம்ம ரியல் லைஃப்பில் அவர்கிட்ட பேசணும்னா தேனாக பேசுவார், தேன் ஒழுகிற மாதிரி பேசுவார். ரொம்ப சாஃப்டாக, மென்மையாக, அழகாக, பணிவாக, தாழ்மையாக, சூப்பராக பேசுவார். ஆனால் வாட்ஸ்அப்பில் ஏய் எல்லாம் மனுஷனாடா, ஏய் அவனெல்லாம் இவனாடா எல்லாம் கழுவி குடிடா, அதை பண்ணுடா, இதை பண்ணடா. அது ஐயா, நீங்கள் ரியல் லைஃப்பில் அப்படியே பேசுவீங்க, ஏன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மட்டும் அப்படி வைக்கிற? ஒருத்தர் என்கிட்ட கான்டாக்டில் ஒரு சில பேர் இருக்காங்க கிறிஸ்டின்ஸு, ஆனால் அவங்க வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது இப்படி கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ஆனால் அது அவங்களே கிடையாது. அவங்களோட ரியல் லைஃப்பில் அவங்க போய் மீட் பண்ணால் ரொம்ப தாழ்மையாக, பணிவாக பேசுகிறவங்க. ஆனால் எதுக்கு அப்போ வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து அப்படி வச்சுட்டு ரியல் லைஃப்பில் ஏன் இப்படி ஆக்ட் பண்ணணும்? அப்படி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. நீ அங்கே வாட்ஸ்அப்பில் திட்டி வைக்கிறேன்னா நீ இங்கேயும் எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருக்கிறவங்களா இருங்க. அப்படி இருக்க முடியுமா? ஸோ இங்கே நம்ம மென்மையாக எப்படி பேசுகிறோம், மற்றவர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து எப்படி மென்மையாக நடந்துக்கிறோம், அதே மாதிரி தான் சோசியல் மீடியாவிலையும் என்ன பண்ணணும், மென்மையாக நடந்து கொள்ளணும். ஸோ அங்கே போய் கமெண்ட்டில் போட்டு கிழிக்கிறது, ஒரு சில இது கமெண்ட்லலாம் போட்டு பயங்கரமாக வந்து என்ன பண்ணலாம், அவனை இவனை இந்த உலகத்தில் என்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் போட்டு கிழிச்சிட்டு இங்கே வந்து எல்லா நாமத்திலும் ஆண்டவர்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு லைஃப்பை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணவே மாட்டார். சோசியல் மீடியாவில் அந்த நியூஸுக்கு கீழே, அந்த போஸ்ட்டுக்கு கீழே என்ன கமெண்ட் போட்ட, நீ எப்படி கிளின்னு கிழிச்சேன், இங்கே வந்துட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரங்கிற, மகத்துவமானவரேங்கிற, அதிசயமானவரேங்கிற, பெரிய காரியங்களை உனக்கெல்லாம் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்டா. ஏன்னா உன் லைஃபு கம்பார்ட்மெண்டலைஸ்டு லைஃபாக இருக்குது, இன்டகிரேட்டட் லைஃபாக இல்லை, இன்டெகிரிட்டியே உனக்கு இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். ஸோ அப்போ எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறவர்களாக இருப்போம். அதுதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இனிமேல் நீங்கள் இங்கே இருக்கிறவங்க யாரும் அப்படிலாம் இருந்தீங்கன்னா மாறிடுங்க, சரிங்களா? சோசியல் மீடியாவில் வேறு மாதிரி, ரியல் லைஃப்பில் வேறு மாதிரி இருந்தீங்கன்னா, ரியல் லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் சோசியல் மீடியாலையும் இருக்கணும். இங்கே ஒருத்தவங்களோட ஸ்டேட்டஸை பார்த்து நீங்கள் எப்படி நேராக பார்த்தா எப்படி ரிப்ளை பண்ணுவீங்க, அதே மாதிரி தான் அங்கே சோசியல் மீடியாவிலையும் என்ன பண்ணணும், ரிப்ளை பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே வேறு மாதிரி இங்கே வரும். ஸோ அந்த இன்டெகிரிட்டியை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ லைஃப்பை வந்து செக்மெண்ட்டாக பிரித்து நம்ம வந்து வைத்துக்கொள்ளக்கூடாது. இவங்கள்ட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், அவங்கள்ட்ட அப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்லாம் உங்களுடைய நேர்மை, உங்களுடைய உண்மை, அதை எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் வந்து அந்த உலகத்துக்காக, உலக நண்பர்களுக்காக நீங்கள் உங்களுடைய வேல்யூஸை, உங்களோட கேரக்டரை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் வந்து நல்ல பைபிள் நாலேஜ் கொடுத்துருக்கிறாரு, வேத வசனங்களை படிக்கிறீங்க, ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கிறீங்க, எப்படி பேசினாருங்கிறதெல்லாம் படிக்கிறீங்க. அப்படி படித்தவர்கள், அதை வாசிக்கிறவங்க
ஸோ அதை பின்பற்றி வாழுகிறவர்களாக வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். ஸோ ஒரு பாதி வேறு, ஒரு பாதி இன்னொரு முகம் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம காண்பிக்கக்கூடாது. எப்போவும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் இன்டெகிரேட்டட் லைஃப், இன்டெகிரிட்டியோட வாழுகிறது. அதுக்கு லூக்கா 11:36 நல்ல ஒரு உதாரணம். அதுதான் நம்ம வந்து படித்தோம். சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, முழுவதும் வெளிச்சமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற நீங்கள் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாக வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். இங்கிலீஷில் வந்து நல்லா சொல்லப்பட்டிருக்கு, NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் வந்து இஃப் யூ ஆர் ஃபில்டு வித் லைட் வித் நோ டார்க் கார்னர்ஸ் தென் யுவர் ஹோல் லைஃப் வில் பி ரேடியன்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக பிரகாசிக்கணும்னா ஒரு சின்ன ஒரு மூலையில் கூட இருள் இருக்கக்கூடாது. சின்ன ஒரு மூலையில் கூட என்ன பண்ணக்கூடாது, இருள் இருக்கக்கூடாது. இப்போ டிவியில் வந்து ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் டார்க் ஸ்பாட் இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, ஒரு டார்க் ஸ்பாட் இருந்துகிட்டே இருக்குது, உங்களுடைய பார்வையெல்லாம் அதுக்கு தான் போகும். இந்த டார்க் ஸ்பாட்டு என்னடா இது அப்படின்ட்டு, இல்லை ஒரு கோடு மட்டும் ஒரு கோடு விழுதுன்னு வைங்களேன், உங்களுக்கு ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு ஏதாச்சும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா, நல்லாவே இருக்காது. அந்த டார்க் ஸ்பாட்டுக்கு தான் அதுக்கு தான் கண்ணு போகும். என்ன இந்த பக்கம் ஒரு கோடு விழுது, இந்த பக்கம் ஏன் இப்படி இருட்டாக இருக்குது, ஒரு ரவுண்டாக ஒரு டார்க் ஸ்பாட் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டார்க் கார்னரே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. வி ஆல் ஷுட் பி ஃபில்டு வித் ஹிஸ் லைட். ஆண்டவருடைய வெளிச்சத்தை உடையவர்களாக நம்ம வந்து காணப்படணும். அப்போ தான் நம்ம வந்து பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஸோ அப்போ when you have integrity you will shine like a star in the dark world. ஹல்லேலூயா. இந்த இருளான உலகத்தில் ஒரு நட்சத்திரத்தை போல, சூரியனை போல பிரகாசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்டெகிரிட்டி வேணும். இன்டெகிரிட்டி இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, நீங்கள் இந்த இருளான உலகத்தில் பிரகாசிக்க முடியாது. எப்பொழுதும் முழுவதும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. உங்களுடைய வேல்யூஸை, உங்களுடைய நடத்தைகளை, குணாதிசயங்களை விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழணும். இன்னொரு இதில் கிறிஸ்டியன்ஸ் ஆர் கால் டு பி மோர் தென் ஜஸ்ட் லைட். இன்னொன்று வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார், வி ஆர் ஆல்சோ மென்ட் டு பி ஏ சால்ட் அப்படி சொல்கிறார். ஒரு உப்பாகவும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். லைட்டாகவும் இருக்கணும், உப்பாகவும் இருக்கணும். ஸோ உப்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இட் சீசன்ஸ் அண்ட் ப்ரிசர்வ்ஸ் திங்ஸ். உப்பு வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு உணவுக்கு வந்து சுவை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. உப்பு வந்து என்ன பண்ணும், உப்பு போட்டால் அந்த உணவு வந்து சுவை மிகுந்ததாக இருக்கிறது. ஸோ நம்ம ஒரு இடத்துல ஒரு குரூப்பில் போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா சுவை ஊட்டக்கூடியவர்களாக இருக்கணும். ஐயோ வந்துட்டான்டா, இவன் ஏன்டா வந்தான், நம்ம இங்கே எதுக்குடா இவன் வந்தான் அப்படின்ற மாதிரி நம்மளை குறித்து யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. சால்ட்டாக இருக்கிறவங்களை குறித்து யாரும் அப்படி வந்து என்ன பண்ண மாட்டாங்க, உப்பு போனால் கொஞ்சம் போடுங்க அப்படி தான் வந்து என்ன பண்ணுவோம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈவன் வந்து நம்ம பாயாசத்தில் கேசரியில் கூட கொஞ்சம் என்ன பண்ணுறோம், சால்ட்டு ஆட் பண்ணுறோம் லைட்டாக. ஏன் அப்படின்னா அந்த சுவையை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சால்ட்டாக நம்ம வந்து இருக்கணும். சால்ட்டு வந்து சுவையும் ஊட்டுது, பாதுகாக்குது. ஒரு பொருள் கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வந்து உப்பு வந்து சேர்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டுவாக நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் இருக்கணும். சுவையூட்டக்கூடியவர்களாகவும் இருக்கணும், பாதுகாக்கிறவர்களாகவும் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் வந்து நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து இந்த இருள் அடைந்த உலகம், எல்லாரும் தீமையான காரியங்களை, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுமுறுத்துக்கிட்டு தப்பான காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கிற இந்த டைமில் நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சால்ட்டாக, ஹல்லேலூயா, உப்பாக, சுவையூட்டக்கூடியவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஸோ ஒருத்தர் வந்து கேட்டாராம், ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை உடனே பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டா என்ன, எதுக்கு இந்த பூமியில் வாழ வச்சு நிறைய உபத்திரவப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, பீஸ்ஃபுல் லைஃப் வந்து வாழலாம். எதுக்கு ரட்சிக்கப்பட்டு இந்த பூமியிலே இருந்துக்கிட்டு எல்லா கஷ்டத்தையும் ஏன் அனுபவிக்கணும்? ஏன் அந்த இருளடைந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டால் உடனே தூக்கிட வேண்டியதானே, மேலே போயிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்டாராம். அப்போ ஒருத்தர் வந்து அவர் பாஸ்டர் வந்து ரிப்ளை பண்ணாராம்,
நீங்கள் ஏன் வந்து இந்த உலகத்தில் இருளடைந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்களும் ஏன் கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்க, உபத்திரவப்படுறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் அவங்கள ஆண்டவர் எப்படி வச்சுருக்கிறாராம் அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவாக வச்சுருக்கிறாராம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் என்னது? பாதுகாக்கிறது. ஸோ அந்த உலகம் வந்து மென்மேலும் இருளடைந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை அப்படின்னா, கிறிஸ்தவம் அந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா, இந்த உலகம் இன்னும் ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ ஜெபிக்கிற நாம், இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற, அந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிற நாம் இருக்கிறதுனால தான், அதை கொடுக்குற இயேசு இருக்கிறதுனால தான் அந்த உலகம் வந்து அப்படி நரகமாக மாறலை. ஸோ அப்போ வந்து நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் எப்படி வச்சுருக்காரு? ப்ரிசர்வேட்டிவ்ஸாக வச்சுருக்காரு. இல்லைனா எல்லோரும் கெட்டு போயிருப்பாங்க, எல்லோரும் கேட்டுக்கு நேராக போயிட்டுருப்பாங்க, எல்லாரும் அழிந்து போயிடுவாங்க. ஸோ அப்படி போகக்கூடாது, எல்லாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாரும் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரட்சிக்கப்பட்டவர்களே ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஆண்டவரை துதிக்கணும். ரட்சிக்கப்பட்ட நாம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தோடனே மேலே ஆண்டவர் தூக்கிட்டார் அப்படின்னா இந்த உலகம் வந்து ரொம்ப இருளாயிடும், இந்த உலகம் நரகமாக மாறிடும். ஸோ இந்த உலகம் நரகமாக மாறக்கூடாது, இந்த உலகம் கெட்டு போகக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் காக்கப்படணும், அவர்கள் இயேசுவை அறியணும், எல்லாரும் பரலோக வாசிகளாக மாறணும், ராஜ்ய வாசிகளாக எல்லாரும் மாறணும். அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரையும் இங்கே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, எல்லாரும் ரொம்ப சோகமாக இருந்தாலும் நம்ம அவங்கள போய் என்கரேஜ் பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். அங்கே சோகமாக இருந்தாலும் நீங்களும் ஏதாச்சும் வந்து ஆமாம் அப்படி தான் இங்கேயும் இருந்துச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படி தான் இதுவும் இருந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துக்கு மேலே சோகத்தை நீங்கள் உண்டாக்கிற வந்துடக்கூடாது. எரிகிற தீயில போய் எண்ணெயை ஊற்றிட்டு வந்துடக்கூடாது. ஸோ ஒருத்தவங்க சோகமாக இருக்கிறாங்களோ அவங்கள சிரிக்க வைக்கணும், அவங்கள சிரிக்க வைக்கிற உற்சாகப்படுத்துகிறவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். சோகமடைந்தவர் இன்னும் ரொம்ப சோகமடைந்தவர்களாக என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் மாற்றிடக்கூடாது. ஸோ அது மாதிரி நம்ம இருக்கணும். அதுதான் வெளிச்சமாக இருக்கிறதுக்கு அர்த்தம். ஸோ அதே மாதிரி உப்பாக இருக்கிறவங்க, சுவையூட்டக்கூடிய இருக்கிற இடத்த நல்லா ஜாலியாக சந்தோஷமாக வைத்திருக்கணும். ஸோ ஜாலியாக சந்தோஷமாக வச்சுருக்கணும்னா நல்லா இட் டசன்ட் மீன் தட் யூ ஷுட் மேக் ஃபன் ஆஃப் அதர்ஸ் ஆர் யூ ஷுட் ஹாவ் ஃபன். நீங்கள் வந்து கிண்டல் கேலி பண்ணுறது, வேடிக்கை காமிக்கிறது, ரொம்ப வந்து மோசமான ஜோக்ஸ் எல்லாம் சொல்கிறது, இப்படி கிடையாது. சந்தோஷமாக வைத்திருக்கிறனா உங்களுடைய ப்ரெசன்ஸை நீங்கள் அங்கே இருக்கிற பொழுது அவங்க எல்லாரும் சந்தோஷமாக உணரணும். உங்களுடைய ப்ரெசன்ஸை வந்து அங்கே இருக்கிற பொழுது அவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவங்களுடைய முகத்தில் ஒரு சிரிப்பை பார்க்கணும், மகிழ்ச்சியை பார்க்கணும், ஒரு பீஸ்ஃபுல்னஸை பார்க்கணும், எல்லோரும் ஒரு சமாதானத்தை உணர்கிறவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களாக நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சுவையூட்டுகிறது. கொஞ்சம் உப்பு தான் அந்த ஹோல் ஃபுட்டையே வந்து என்ன பண்ணிடுது, நல்லா டேஸ்டி ஃபுட்டாக வந்து மாற்றிடுது. ஸோ அப்போ அந்த கொஞ்சம் உப்பாக அந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்கிறதுனால தான் இந்த உலகம் முழுவதும் இருளடையாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. முழுவதும் கெட்டு போகாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ அந்த உப்புக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாம் ரொம்ப மதிப்பு மிக்கவர்கள். இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம வந்து நினைக்கணும். எவ்வளோ பாடுபட்டாலும் உபத்திரவப்பட்டாலும் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஆறுதலாக, அவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாக, அவருடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறவர்களாக நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கணும். அதை நினச்சி நம்ம வந்து என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும். எனக்கு ஏன் இவ்வளோ பாடு, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படி சொல்லி நீங்கள் டவுன் ஆகிடக்கூடாது, நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களை ஆண்டவர் எதுக்கு தெரிந்தெடுத்திருக்கா, உங்களை எதுக்கு ஆண்டவர் ரட்சித்திருக்கா அப்படின்னா நீங்கள் 4 பேரை வந்து என்ன பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். நீங்கள் எல்லாரையும் ராஜ்யவாசிகளாக என்ன பண்ணணும், மாற்றணும். அல்லேலூயா. ஸோ அது மாதிரி நீங்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறவர்களாக, எல்லாருக்கும் எல்லாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக நீங்கள் காணப்படணும். ஸோ அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கோம். இது வந்து எப்படி வரும், இன்டெகிரிட்டி இருந்தால் தான் வரும். முழுவதும் நம்ம ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு காரியம் போதும் அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இன்டெகிரிட்டியோடு வாழ நம்ம வந்து கற்றுக்கொள்வோம்.
நம்முடைய சரீரம் முழுவதும், அதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை தான் நம்ம வந்து பார்த்தோம். லூக்கா 11:36 மறக்காதீங்க. முழுவதும் வெளிச்சமாக இருக்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இந்த லெசனை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கங்க. சோசியல் மீடியாவில் வேறு மாதிரி, ஸ்டேட்டஸ்களில் வேறு மாதிரி, ரியல் லைஃப்பில் வேறு மாதிரி, அப்படிலாம் இருக்கவே இருக்காதீங்க. ரியல் லைஃப்பில் எப்படி எல்லாத்துக்கிட்டையும் பேசுவீங்களோ அதே மாதிரி வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்டேட்டஸ்லேயும் பேசுங்க, வைங்க. டீசன்சியை வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ. இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா, இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ பையனா, என்ன இப்படி வச்சுருக்கிறான், இந்த மாதிரி ஆக்வர்டான வார்த்தைகளெல்லாம் வச்சுருக்கிறானே, இப்படி கேவலமாலாம் எழுதி வச்சுருக்கிறானே அப்படின்னு சொல்லி யாரும் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, முகம் சுளித்தரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான், ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் வந்து சொல்கிறார்ல, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் தான் அவரை, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஸோ நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக்குகிறவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக ஒப்பு, நம்முடைய ஜீவனை பரிபூர்ணமாக்குகிறவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளை ஆண்டவர் முழுமையாக்குகிறார். ஹல்லேலூயா. ஒரே மாதிரியான பர்சனாக நம்மளை வந்து மாற்றுகிறார். இவர் வாய்மை உடையவர், இவர் உண்மையுள்ளவர், இவர் நேர்மையானவர் அப்படின்ற ஒரே பேர் தான். இங்கே நேர்மையாக இருப்பார், ஆனால் அங்கே சரியான பொய் சொல்கிறவராக இருப்பார். இங்கே உண்மையாக இருப்பார், அங்கே பிரார்த்தனை பண்ணுவார். அந்த மாதிரி இதே கிடையாது. ஹல்லேலூயா. கம்பார்ட்மெண்டலைஸ்டு லைஃபே கிடையாது, இன்டகிரேட்டட் லைஃப். இந்த நல்ல ஒரு லெசனை வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே லேர்ன் பண்ணியிருக்கீங்க, நம்ம எல்லாரும் லேர்ன் பண்ணியிருக்கோம். வி ஷுட் லிவ் லைக் ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து போல இந்த பூமியில் வாழணும். ஒரு முழுமையான வாழ்க்கை, ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வாழ்க்கை, மற்றவர்களை துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. சுகவீனமாக பலவீனமாக இருந்தாங்கன்னா அவங்கள பலப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியே நம்ம வந்து வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம்.